ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களின் ஆசிகளை பெறுவதற்கு, பித்ருதோஷம் உள்ளிட்ட தோஷங்களிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாலை அமாவாசை ஆகிய 3 நாட்களும் தர்ப்பணம் செய்ய ஏற்றவை. வருடம் முழுவதும் அமாவாசைகளில் விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் இந்த 3 அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு எளிமையாக எள்ளும் தண்ணீருமாவது இறைக்க வேண்டும். ஆடி மாதம் மிகவும் புனிதமானது. இந்த மாதத்தில் தெய்வ சக்திகள் பூமியில் அதிகரித்து காணப்படும். இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வேண்டி என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும். ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அவர்களின் ஆன்மா மோட்சத்தை அடையும். இதனால் அவர்களின் ஆன்மா மகிழ்ச்சி அடைந்து மன நிறைவுடன் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கும் என்று நம்பப்படுகிறது. அமாவாசை அன்று சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருப்பார்கள். சூரியன் தந்தை மற்றும் ஆன்மாவை குறிக்கிறது. சந்திரன் தாய் மற்றும் மனதை குறிக்கின்றது. ஆடி அமாவாசை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் சூரியனும் சந்திரனும் கடக ராசியில் இருப்பார்கள். அதாவது சந்திரனின் வீட்டில் சூரியன் பயணிக்கும் மாதமாகும். ஆடி மாதத்தில் சூரியன் தெற்கு நோக்கி பயணிக்க தொடங்குகிறார். இது தட்சிணாயனம் என்று அழைக்கப்படுகிறது. தட்சிணம் என்றால் தெற்கு, அயனம் என்றால் பயணம். இது முதல் அமாவாசை நாள் என்பதால் தர்ப்பணம் செய்ய சிறந்த நாளாக கருதப்படுகிறது. மகாபாரதத்தின்படி ஒவ்வொரு மனித ஆன்மாவும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 கடவுளுக்கு கடன்பட்டிருக்கிறது. இதில் ஒன்று பித்ருக்கடன். இதை பிரம்மாவுக்கு செலுத்த வேண்டும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் இந்த கடனை அடைக்கலாம். தர்ப்பண சடங்குகளை நீர்நிலைகளில் செய்வது நல்லது. கடல், குளம், ஆறு அல்லது ஏரியில் செய்யலாம். புனித நீரில் நீராடி உடலை சுத்தப்படுத்திய பின் தர்ப்பணம் செய்ய வேண்டும். ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் நிறைய பேர் கூடுவார்கள். அங்கு தங்கள் முன்னோர்களுக்கு சடங்குகள் செய்வார்கள். கன்னியாகுமரியில் உள்ள திரிவேணி சங்கமம், காவிரி நதிக்கரையில் உள்ள படித்துறைகளிலும் தர்ப்பணம் செய்யலாம். இந்த நாளில் விரதம் இருக்கலாம். ஒரு வேளை உணவு மட்டும் சாப்பிடலாம். இது உங்கள் முன்னோர்களிடம் பக்தியை வெளிப்படுத்தும். ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் செய்வதால் கிடைக்கும் நன்மைகள்: இறந்த முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும். எதிர்மறை கர்மாவிலிருந்து விடுபடலாம். வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வம் பெறலாம். நல்ல ஆரோக்கிய வளம் கிடைக்கும். கருட புராணத்தின்படி எள் மற்றும் தண்ணீரை முன்னோர்களுக்கு அர்ப்பணிப்பதால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். நீண்ட ஆயுள், வெற்றி, சந்ததி, கடன் நிவாரணம், எதிரிகள் அழிவு போன்றவற்றை வழங்குவார்கள். தர்ப்பணம் என்பது உங்கள் தலைவிதியை மாற்றும் ஒரு எளிய மற்றும் சக்தி வாய்ந்த செயல். இது உங்கள் முன்னோர்களுக்கு உணவு, கருப்பியல், அரிசி மற்றும் தண்ணீர் வழங்குவதன் மூலம் அவர்களை திருப்திப்படுத்தும் ஒரு நுட்பம். அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். இது வாழ்வில் நாம் சந்திக்கும் பல பிரச்சனைகளில் இருந்து விடுபட வழிவகுக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.